எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நல்லா ஒரு கையளவு ஒரு தட்டு ஃபுல்லாக பூண்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டு வதங்கிருச்சு. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை. குழம்புக்கு எது 2 தக்காளி அரிஞ்சிட்டு வந்துடலாம். பூண்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். குழம்பு தேவையான உப்பு. நல்லா வெந்து வதங்க வச்சிடும். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா செவந்து வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான குழம்பு தூள் மஞ்சள் கலக்கு. கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கினா நல்லாயிருக்கும். இப்போ புளி ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். அப்படியே மூடி வச்சுருக்கோம். குழம்பு நல்லா கொதிச்சு வருது. வாசனையே சூப்பராக இருக்கும். சுண்டி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கட்டி வெல்லம், அவ்வளோதான். ஆஃப் பண்ணலாம். கரெக்டாக இருக்கும். பூண்டுலாம் மதங்கி மேலே வந்தாலே கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கருவாடு. எனக்கு பூண்டு குழம்பு கருவாடு ரொம்ப பிடிக்கும். எல்லா கருவாடும் போட்டுருவோம். எல்லா கருவாடும் போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சுட்டு அப்படியே பொறுமையாக வரட்டும். அவ்வளோதான், கருவாடு ரெடி ஆயிடுச்சு.